பாஜகவை சேர்ந்த பெண் சாமியார் ஒருத்தருக்கு தீவிரவாத வழக்குல தூக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு நாடு முழுக்க. மே 8ஆம் தேதி NIA கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுக்க போகுது. NIA அதிகாரிகளும் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண் சாமியார் மேல எந்த கரிசனமும் காட்டக்கூடாது, இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை, இந்த தீவிரவாத வழக்குல அதிகபட்ச தண்டனைங்கிறது தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும். இந்த நிலையில் தான் NIA அதிகாரிகள் இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த பெண் சாமியார் பாஜக சார்பில் எம்பியா இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாத வழக்குல ஜெயில இருந்த இவங்க பெயில் வாங்கிட்டு வந்து எலெக்ஷன்ல நின்று பாஜக சார்பில் MP ஆனாங்க. MP ஆனதோட மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல இவங்களை என்னவா நியமிச்சாங்க பாஜக அரசு சார்பில் அப்படின்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு கமிட்டி, டிஃபென்ஸ் கமிட்டியினுடைய மெம்பரா இவங்களை நியமிச்சாங்க பாஜக சார்பில். பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் 17 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டில் நடந்த பல உயிர்களை காவு வாங்கின ஒரு வெடிகுண்டி வழக்குல கைது செய்யப்பட்ட பாஜகவை சேர்ந்த இந்த பெண் சாமியார் மற்றும் RSS ஓடு தொடர்புடைய பல இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த நபர்கள் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தீவிரவாத வழக்குல, வெடிகுண்டு வழக்குல என்ன தண்டனை கிடைக்க போகுது, அவங்க மீதான தீர்ப்பு என்னவா வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கு. யார் இந்த பெண் MP? இவங்க என்ன வகையான தீவிரவாத வழக்குல கைது செய்யப்பட்டாங்க? இப்போ நீதிமன்றத்துல என்ன நடக்க போகுது? விரிவா பார்ப்போம் இந்த வீடியோல. வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். 2008 செப்டம்பர் 29ஆம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாலேகான் நகரில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது. அது என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை முடிக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. இதே நாளில் குஜராத்லையும் இன்னொரு குண்டுவெடிப்பு நடந்தது. கிட்டத்தட்ட 6 பேர் மலேகான்ல இந்த குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த வெடிகுண்டு தாக்குதல் பார்த்தோம்னா, ஒரு பைக்ல வெடிகுண்டை ஃபிட் பண்ணி வெடிச்சு சிதறத மாதிரி பிளான் பண்ணப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி 2006 செப்டம்பர் மாசம் பார்த்தோம்னா, இதே மாதிரியான வெடிகுண்டு தாக்குதல், இதே மாதிரி இருசக்கர வாகனத்துல பாம்பு வச்சு வெடிக்க வைக்கிற தாக்குதல் பார்த்தோம்னா அதே மாலேகான் பகுதியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல்ல பார்த்தோம்னா 2006ல் நடந்த அந்த தாக்குதல்ல 31 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சாங்க. அப்போ 2006ல் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு பார்த்தோம்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் இதை செய்தார்கள் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. மகாராஷ்டிரா காவல்துறையும் பார்த்தோம்னா, ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த வெடிகுண்டு தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த தாக்குதலோடு தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, அடுத்த மாசம் நூர் உல் ஹுதா அப்படிங்கிற இந்த சிமி அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா, மும்பையுடைய DGP பார்த்தோம்னா இன்னும் 2 பேர் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை அறிவிச்சாரு. அவங்க 2 பேர் பேரும் இஸ்லாமியர் பேராவே இருந்தது. ஷபீர் பேட்டரிவாலா அப்படின்னு ஒருத்தர், ரெய்ஸ் அகமது அப்படிங்கிற இன்னொருத்தர். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா, பாகிஸ்தானை சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு காவல்துறையால அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா, இந்த வழக்குல 7 பேர் மொத்தமா கைது செய்யப்பட்டாங்க. அந்த 7 பேருமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவங்க 2006ல் கைது செய்யப்பட்டு 5 வருடங்களுக்கு பிறகு 2011ல் பார்த்தோம்னா அவங்க பெயில் கொடுத்து வெளியில வந்தாங்க. அதுக்கு பிறகும் இந்த வழக்குடைய விசாரணை நடந்துகிட்டே இருந்தது. 2016ல் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னா, கைது செய்யப்பட்ட இந்த இஸ்லாமியர் பெயர் கொண்ட எல்லாரும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவர்களை விடுதலை செஞ்சுச்சு. ஆனா விடுதலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, 2008ல் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் 2006ல் நடந்த குண்டுவெடிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 2006லேருந்து 2008 வரைக்கும் இந்தியாவில் பல பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளை குறிவைத்து பல வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு. குறிப்பா பார்த்தோம்னா 2006ல் மாலேகானில் நடந்த பிறகு 2007ல் பார்த்தோம்னா சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா, அங்க
ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெக்கா மஸ்ஜித் அங்கேயும் ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. மீண்டும் 2008 மாலேகான்லயே குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. இந்த எல்லா குண்டுவெடிப்பு வழக்குகள்லயும் முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா 2008 நடந்த மாலேகான்ல நடந்த அந்த பைக் குண்டுவெடிப்பு. இந்த வழக்குல தான் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த ஆன்டி டெரர் ஸ்குவாட் அந்த டீம் பார்த்தோம்னா RSS மாணவர் அமைப்பு ABVP அந்த அமைப்பினுடைய நிர்வாகி ஒருத்தவங்க, அவங்க பேரு பிரக்யா சிங் தாக்கூர், அந்த பெண் சாமியார் அவங்கள கைது பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லாம இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த பலரும் இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. வழக்கமா எப்ப நாட்டில் குண்டுவெடிப்பு நடந்தாலும் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் பெயர் அப்படின்னு மட்டுமே ஒளிபரப்புற ஊடகங்களுக்கு இந்த தாக்குதல்ல இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியா இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர், ஆன்டி டெரர் ஸ்குவாடினுடைய ஆபீசர் ஹேமந்த் கர்கரே, ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட ஒரு ஆபீசர். இவர் பார்த்தோம்னா 2008 மும்பைல தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தப்ப அங்க படுகொலை செய்யப்பட்டார். இவருடைய படுகொலை, அதாவது இந்த மலேகான் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஆபீசரான ஹேமந்த் கர்கரேவினுடைய படுகொலை பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் இங்க எழுப்புச்சு. இன்னொரு பக்கம் அடுத்த சில ஆண்டுகள்ல பார்த்தோம்னா இன்னொரு இந்த நம்ம சொன்ன இந்த 4 பிளாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்ட்ல இன்னொரு வழக்குல இன்னொரு சாமியார் கைது செய்யப்படுறாரு CBI-யால. அவர் பேர் பார்த்தோம்னா அசீமானந்த். அவர் ஆரம்பத்துல அவருடைய வாக்குமூலத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 2006 நடந்த மாலேகான் பிளாஸ்ட் இருக்குல்ல, அந்த இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்ட், அடுத்து 2008 நடந்த பிளாஸ்ட், இந்த 2 பிளாஸ்டுமே நாங்க பிளான் பண்ணி பண்ணது அப்படிங்கிற அந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை அந்த அசீமானந்த் கொடுத்தார். ஜிஹாதி டெரரிஸ்ட்டை நாங்க பழி வாங்குறதுக்காக முஸ்லீம்களை குறி வச்சு இந்த தாக்குதல்களெல்லாம் இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த நாங்க நடத்தணும் அப்படிங்கிற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை அந்த சாமியார் அசீமானந்த் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ், அதாவது சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போன ஒரு ரயில், இந்த ரயிலை குறி வச்சு அந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதல், அஜ்மீர் தர்கா அந்த தாக்குதல், மெக்கா மஸ்ஜித் தாக்குதல், இது எல்லாத்துக்கும் பின்னாடி எங்களோட ஒர்க் இருக்குங்கிறத அவர் கன்ஃபெஷனா கொடுத்திருந்தார். இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சில காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன இவங்க பிரஷர் பண்ணி வாங்கினது, இது நானா கொடுத்தது கிடையாது, இதை சொல்ல சொல்லி எனக்கு பிரஷர் இருந்ததுன்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசிட்டார். இதுக்கு அடுத்து இந்த வழக்குல பெரிய திருப்பங்கள்லாம் நடந்தது. 2008 மலேகான் பிளாஸ்ட்ல கைது செய்யப்பட்ட அந்த பிரக்யா சிங் தாக்கூர் அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் பார்த்தோம்னா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. எம்பியா இருந்தாங்க 5 வருஷம் இந்தியாவில். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு மறுபடியும் போவோம். 2008 பிறகு இந்த வழக்கு 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா 2011 ATS ஆன்டி டெரர் ஸ்குவாட் கையில இருந்து NIA-வின் கைக்கு இந்த வழக்கு 2011 மாறுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பல கட்ட விசாரணைகள் இதுல நடத்தப்பட்டுச்சு. குறிப்பா அந்த வெடிகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக் அப்படிங்கிறது பிரக்யா சிங் தாக்கூருக்கு சொந்தமானது அப்படின்னும், இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையில பல மீட்டிங் ரொம்ப காலமா நடந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷமா பல மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல எல்லாத்துலயுமே பிரக்யா சிங் தாக்கூர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்தது. இந்த வழக்குல இன்னொரு நபருடைய வாக்கு மூலம் ரொம்ப முக்கியமானதா மாறுச்சு. அது யாருன்னா யஷ்பால் பதனா அப்படிங்கிற ஒரு RSS சேர்ந்த ஒருத்தர். அவர் இந்த வழக்குல ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுத்தாரு. என்ன சொல்றாருன்னா, போபால்ல நடந்த 2 மீட்டிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். குறிப்பா ஏப்ரல் 11, 2008 அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல பலரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல பிரக்யா சிங் தாக்கூரும் இருந்தாங்க. அதுல அவங்க என்ன திட்டமிட்டாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் மலேகான் பகுதிங்கிறது முஸ்லீம்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி, அவங்க தான் பெரும்பான்மையானவங்க அந்த பகுதியில் இருக்காங்க. அந்த பகுதியில பாம்பை வெடிக்க வச்சாதான் நம்ம அவங்கள பழிவாங்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணதாகவும், அதுல இந்த செயலை செய்வதற்கு இந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான ஆட்களை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற பொறுப்பை பிரக்யா சிங் தாக்கூர், பாஜகவினுடைய முன்னாள் எம்பியா இருந்தவங்க, அவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத யஷ்பால் வாக்கு மூலமா கொடுத்திருந்தார். அதுக்கு அடுத்து சில காலம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த யஷ்பாலும் என்ன பண்ணாருன்னா, இது நானா சொன்னதில்லை, என்ன பிரஷர் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு மூலத்திலிருந்து பின்வாங்கி பிரசாட்சியா மாறினார். ஸோ இப்படி இந்த வழக்கு பல
ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது 2014 இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் 2 வருடங்களில் பார்த்தோம்னா 2016 NIA கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் குறிப்பாக இந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு எதிரான சாட்சிகள் போதுமான அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த வழக்கில் இருந்து நம்ம விடுவிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டில் NIA தாக்கல் பண்ணுது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்த ரோகிணி சலியன், அரசு வழக்கறிஞராக இருந்தவங்க, என்ன குற்றச்சாட்டை NIA அதிகாரிகள் மேலே வச்சாங்கன்னா, NIA அதிகாரிகள் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த வழக்கில் நீங்கள் ரொம்ப அகெயின்ஸ்டாக இப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட பிரக்யா சிங்குக்கோ மற்றவங்களுக்கோ எதிராக நீங்கள் தீவிரமாக வாதாடக்கூடாது, சாஃப்டாக போங்க அப்படின்னு சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து அவங்க குற்றச்சாட்டப்பட்டு வெளியேற்றினாங்க. இதுவும் நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. எதுக்காக ஒரு வழக்கறிஞரை, அரசு வழக்கறிஞரை NIA அதிகாரிகள் இந்த வழக்கில் சாஃப்டாக போங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பேசுபொருள் மிகப்பெரிய விவாதமாக மாறுச்சு. அவங்க இந்த வழக்கிலேருந்து வெளியேறின பிறகு NIA கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு எதிராக பெருசாக சாட்சியங்கள்லாம் வலுவாக இல்லை, இவங்களை நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னதுக்கு பிறகு கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இல்லை இதை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதிர் தரப்புலையும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புலையும் வழக்கறிஞர்கள் வாதாடிட்டு இருந்தாங்க கோர்ட்டில். அப்போ கோர்ட் இல்லை அப்படிலாம் விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுடைய ஹெல்த் அடிப்படையில் அவங்களுடைய உடல்நிலையை மனதில் கொண்டு அவங்களுக்கு பெயில் கொடுக்கலான்னு சொல்லி பிரக்யா சிங் தாக்கூருக்கு பெயில் வழங்கப்பட்டுச்சு. 2016 பெயிலில் அவங்க, அதாவது உடல்நிலை அடிப்படையில் அவங்களுக்கு பெயில் வழங்கப்பட்டுச்சு. பெயிலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டாங்க. போட்டியிட்டதோட அந்த தேர்தலில் ஜெயிச்சு அவங்க MP ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு டிஃபென்ஸ் கமிட்டியினுடைய மெம்பர் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. அதாவது இந்த வழக்கு முடியலை, அவங்க நிரபராதின்னு வெளியில் வரல, அவங்க பெயிலில் வெளியில் வந்திருக்காங்க. ஒரு வெடிகுண்டு வழக்கில், இத்தனைக்கும் ஏதோ ஒரு ஃபினான்சியல் கிரைமோ இல்லை வேற ஏதோ ஒரு சின்ன கிரைமோ, பர்சனல் கிரைமோ, சிவில் குற்றமோ கிடையாது. ஒரு வெடிகுண்டு வழக்கு, தீவிரவாத வழக்கு அவங்க மேலே போடப்பட்டிருக்கு. UAPA செக்ஷன் 16 அது என்ன சொல்லுதுன்னா, கமிட்டிங் டெரரிஸ்ட் ஆக்ட். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கு போய் டிஃபென்ஸ் கமிட்டி மெம்பராகவும் ஆனாங்க. பார்லிமெண்ட்டில் போயிட்டு கோட்ஸே ஒரு தேசபக்தர் அப்படின்லாம் பேசினாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா இந்த சீரியல் பிளாஸ்ட் வழக்கில் தொடர்புடைய பலரும் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு எதிராக பெரிய சாட்சிகள்லாம் இல்லை அப்படின்னு. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த 2006 மலேகான் பிளாஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆனால் அந்த வழக்கில் யார் குற்றம் செய்தவர்கள், யார் உண்மையிலே அதை செய்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரல. இந்த அஜ்மீர் தர்கா வழக்கில் தான் பார்த்தோம்னா RSSஐ சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் ஒரு 3 பேர் பார்த்தோம்னா இதில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டாங்க. மெக்கா மஸ்ஜித் வெடிகுண்டு வழக்கிலையும் பார்த்தோம்னா கைது செய்யப்பட்ட எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. இந்த எல்லா வெடிகுண்டு தாக்குதல்களுமே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல். இந்த வழக்குகள் எல்லாத்திலையும் அடிபட்ட குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பினுடைய பெயர் என்னன்னா அபினவ் பாரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த பிரக்யா சிங் தாக்கூர் பாஜக முன்னாள் MP இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2008 தாக்குதலில் மட்டும் தொடர்புடையதாக அவங்க பேர் அடிபடலை. இதுக்கு முன்னாடி நடந்த பல தாக்குதல்கள்லையும் அவங்களுடைய பெயர் அடிபட்டிருந்தது. குறிப்பாக இந்த பிரக்யா சிங் தாக்கூருடைய வழக்கில் பார்த்தோம்னா 2008 பிளாஸ்ட் வழக்கில் 323 பேர் பார்த்தோன்னா சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. அதில் 34 பேர் அவங்களுடைய சாட்சியிலேருந்து பின்வாங்கியிருக்காங்க, பிறர் சாட்சிகளாக மாறியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்கள் மேலே, பிரக்யா சிங் மேலே குற்றச்சாட்டுகளை உறுதி செய்கிற வகையில் பல சாட்சிகள் அங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேஜுக்கு மேலே ஒரு டாக்குமெண்ட் NIA கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் மிகப்பெரிய திருப்பமாக இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 2016 இவங்க மேலே போதுமான எவிடன்ஸ்லாம் இல்லை, இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த NIA இப்போ கடைசியா கோர்ட்ல இந்த வழக்கினுடைய விசாரணை முடிஞ்சிருக்கு. அதுல NIA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிறர் சாட்சியா மாத்தி பேசின சாட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூர்ல இருந்து எல்லாருக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்டான அதிகபட்ச பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு NIA பேசி இருக்கிறது. அதுவும் குறிப்பா செக்ஷன் 16 ஆஃப் UAPA, அதாவது கமிட்டிங் டெரரிஸ்ட் ஆக்ட், இதுக்கு அதிகபட்ச தண்டனைங்கிறது மரண தண்டனை, தூக்கு
தண்டனை, அந்த அதிகபட்ச தண்டனையை வழங்கணும் அப்படின்னு என்ஐஏ பேசியிருக்கிறது பார்த்தோம்னா பல வியப்பை வந்து இங்கே உருவாக்கியிருக்கு. ஏன்னா இதே என்ஐஏ தான் சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க மேலே சாட்சிகள் இல்லை, இவங்களை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி யூட்டன் அடித்து இன்றைக்கி அவங்கள விடக்கூடாது, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ஐஏவினுடைய இந்த மாற்றம் இருக்குல்ல, இது வந்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்னவாக எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஐஏவினுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை அது குறித்தான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை கைது பண்ணாங்க, அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடந்தது. அப்புறம் அவங்க மேலே போதுமான இது இல்லை, எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அதே என்ஐஏ இன்னைக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போ என்ஐஏவினுடைய விசாரணை பொறிமுறையின் மீதான நிலைத்தன்மை என்ன, அதனுடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிற கொஸ்டினை வந்து அரசியலை பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பலரும் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த சூழலில் தான் பார்த்தோம்னா மே 8ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்க போகிறதா நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இப்போ பகல்காம் தாக்குதல் நடந்து தீவிரவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மனநிலை அலை மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கக்கூடிய சூழலில் 2008 கிட்டத்தட்ட 17 வருடங்களாக நடந்துட்டு இருந்த இந்த வழக்கில், தீவிரவாத வழக்கில் நீதிமன்றம் என்ன முடிவை எடுக்கப் போகிறது, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான முன்னெடுப்பாக நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இருக்க போதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெரிய அளவில் எழுந்திருக்கு. இப்போ பாஜகவினுடைய முன்னாள் எம்பியான இந்த கடந்த 2024 தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை. 2019 24 வரைக்கும் எம்பியாக இருந்த முன்னாள் எம்பியான பிரக்யா சிங் தாக்கூருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கப்படுமா, அவர் மீதான வழக்கு என்னவாக போகிறது, இந்த தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி மிக முக்கியமான கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. மே 8ஆம் தேதி தான் இதற்கான விடை கிடைக்கும். தொடர்ச்சியாக இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.